இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நான் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜகவை ஆட்சி அமைக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நேற்றைய தினம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் பேசியிருக்கார். 2-3 தினங்களாக அவருடைய உரையை கூர்ந்து கவனித்து பாருங்கள். ரெண்டாவதாக ஒரு மிக முக்கியமான விஷயம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும். படுதோல்வி அடைந்ததுமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பிலிருந்து எடப்பாடியை தூக்கி வீசி எறிவார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். போதாக்குறைக்கு இன்றைக்கு இந்த செய்தியை ஒட்டியே ஒரு ஊடகத்தினுடைய நடுப்பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கிட்ட ஏறத்தாழ பாஜக எல்லாவற்றையும் பேசி முடித்து விட்டார்கள். 50 தொகுதிகள் கொடுப்பதாகவும் துணை முதல்வர் பொறுப்பு விஜய்க்கு கொடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏறத்தாழ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும், கடந்த 3 தினங்களாக சமூக ஊடகங்களில் விஜய் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் பெண்கள் தொடர்பாக அவருடைய கடந்த கால வாழ்க்கைகள் எல்லாம் எந்த அளவிற்கு மோசமானவைகளாக இருக்கிறது, அவருடைய முகத்திரை எப்படியெல்லாம் கிழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பல்வேறு வீடியோக்களின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் விஜய்க்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா பெண்கள் மத்தியில் விஜயினுடைய இமேஜ் ஒரு பெரிய அளவில் செதஞ்சு போகக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவும், அதே நேரத்தில் என்னதான் நடந்தாலும் தமிழ்நாட்டை நாங்கள் பாதுகாப்போம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில காரணங்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போது நடக்கவிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது சாதாரணமாக 2 கட்சிகளுக்கு இடையில் நடக்கிறது, இல்லை ஒரு 5 வருடத்திற்கு ஒரு முறை நடப்பது போன்ற மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் பாஜக ஆர்எஸ்எஸ் முழுமையாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளை தவிர்த்து எதிர்முனையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இந்த தேர்தலோடு முழுமையாக அழித்துவிடும். இது முதல்வர் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன அப்படின்னா, அந்த இடத்தை ஆர்எஸ்எஸ் குறிவைத்து வந்ததற்கு பின்னர் தமிழ்நாட்டில் அது செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கும். ஏன்னா அடுத்த 5 வருடங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு அடுத்த 5 வருடங்களில் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யணுமோ அதற்கு தன்னை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் ஆர்எஸ்எஸ் செஞ்சிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த தேர்தல் முடிந்ததுன்னா இந்த அன்புமணி, சீமான், இந்த குரூப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணிகள் ஒரு கட்சி, மீதி எல்லாரும் ஒரு கூட்டமாக தான் நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அன்புமணி, சீமான், இந்த ஏசி சண்முகம்னு ஒருத்தன், ஒரு கூட்டத்தை பாருங்கள் நீங்கள். இதெல்லாமே ஆர்எஸ்எஸ் கூட்டம் தான். இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கூட்டம் தான். இதில் ஒருத்தர் கட்சி வேறு மாதிரி இருக்கலாம், மாம்பழம்னு இருக்கலாம், பம்பரம்னு மன்னிக்கவும், ஏதோ ஒரு சின்னவெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லோரும் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள். இவங்க முழுமையாக இருக்கிறானுங்க ஒரு பக்கம். அப்போ இவனுங்க கிட்டேருந்து, இந்த ஆர்எஸ்எஸ் கிட்டேருந்து முழுமையாக தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் இருக்கும் வரை ஒருபோதும் பாஜகவை நான் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ விஜயை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மகளிர் தினம் வந்தது. அந்த நாளில் அவர் பேசின விஷயம்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டு மக்கள் மறந்துருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னா, அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இங்கே தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவினுடைய மற்ற மாநில பெண்களோடு ஒப்பிடுகையில் எல்லாவற்றிலும் பின்தங்கியதும், அதே மாதிரி பார்த்தா இனி கேமராவோடெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க போகிறோம், அதுக்காக என்ன அஞ்சலை அம்மாள் படை, வேலுநாச்சியார் படைன்னெலாம் இன்னும் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஆனால் அன்றைய தினம்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டருடைய விலையை மோடி ஏற்றியிருக்கிறார். இப்போது சமையலுங்கிறது பெண்களுக்கு மட்டுமல்ல. இப்போ தமிழ்ச்செல்வன் சொல்வது மாதிரி, சமைப்பதற்கு கைகள் போதுமெனில் பெண்கள் மட்டும் ஏன் சமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் குறிப்பாக இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமையல் பொதுவாக பெண்கள் தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்களை மிகப்பெரிய அளவில், குடும்பங்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிற இந்த கேஸ் சிலிண்டருடைய விலையேற்றத்தை பற்றியோ, அதே மாதிரி மோடியினுடைய சித்தாந்தத்தால், மோடியினுடைய ஆட்சியினுடைய சீர்கேட்டினால் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியோ அன்றைக்கு ஒரு வார்த்தை கூட விஜய் பேசாமல் தவிர்த்ததை நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன்னா இந்த நிமிடம் வரையிலும், இந்த நொடி வரையிலும் ஆர்எஸ்எஸ் விஜயோடு பேசி கொண்டிருக்கிறது, விஜயை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. விஜய்க்கு இனி வேறு வழி இல்லை.
அப்போது இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் நின்று இந்த தமிழ்நாட்டை கபளீகரம் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இவர்கள் இருக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவதுதான் எங்களுடைய வேலை. ஆகையால் நாம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை ஒருபோதும் ஆட்சி பீடத்தில் உட்கார அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் ஒவ்வொரு வீட்டுக்குமே நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்கிறேன், இந்த தேர்தல் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு தனித்து நிற்கிறது அப்படின்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், கடந்த 12 வருடங்களில் தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் முன்னணியில் இருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், மக்கள் உரிமைகளை தூக்கி பிடிக்கிற, ஜனநாயக விழுமியங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கிறது. அப்போ இந்தியாவுக்கே இன்னும் மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டை அடித்து RSS நினைக்கிற என்ன வேணாலும் சாதிச்சிட முடியும். தென்னிந்தியாவில் தமிழ்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு டார்கெட். ஒரு 100 வருடமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் RSSகாரன். இங்கே எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இப்போது அவனுக்கு ஏறத்தாழ எல்லாமே கைகூடி வந்திருக்கிறது. ஏன்னா ஒரு கூட்டம் அடிமைகள் கிடைத்திருக்கிறார்கள் இல்லையா? நாம் ஒன்று சொல்லவா உங்களுக்கு? இப்போ முதல்வர் ஸ்டாலின் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போ நீங்கள் கலைஞர் கருணாநிதி, காமராஜர், அதே மாதிரி MG ராமச்சந்திரன் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள், அதற்கு பிறகு ஒரு பெரிய கேப் வருது. அதன் பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அப்படிங்கிறது நான் தான் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தவழ்ந்தும் தியானம் செய்தும் ஆட்சி கட்டிலில் ஏறியவர்களால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை RSS எப்படியெல்லாம் அவர்களை வைத்து பறித்து கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு அதெல்லாம் நேரடியாக பண்ண முடியாது. ஆனால் ஒன்றியத்திற்கு குவியக்கூடிய அதிகாரத்தினால் என்ன பண்ணுறாங்க? தமிழ் கல்வியை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மாணவர்களுடைய எதிர்காலத்தை RSS சிதைத்து கொண்டிருக்கிறது. கல்வியை சிதைச்சாதான் அவனால் உள்ளே வர முடியும். அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் அவர் பார்க்குறாரு. இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் இருக்கிற வரையிலும் ஒருபோதும் பாஜகவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க. தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் இந்திய ஜனநாயகம் மீண்டும் உயிர்ப்புடன் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல அடி வாங்கினாலும் ஜனநாயகம் துளிர்விட்டு இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு இடத்துல துளிர் விடுது அப்படின்னா அந்த நம்பிக்கை மிகப்பெரிய அளவில், அந்த வெளிச்சம் பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவர்கள் நினைக்கக்கூடிய இந்த இடத்தையும் அபகரித்து கொண்டால் அது பேராபத்தாக போய் முடியும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எந்த விலை கொடுத்தேனும் அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லியிருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் சாதாரணமான. அதனால தான் சொல்கிறார் அவர், ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளையுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் தவிர்த்த மற்ற கட்சிகளை எல்லாம் இந்த தேர்தலோடு முழுமையாக அழித்து விடும் RSS. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இவனுங்க தனியாக நிற்பானுங்க. இவர்களுக்கு பின்னால் இந்த கூட்டம் எல்லாம் இருக்கும். மாம்பழம், மாங்கனி, பலாப்பழம், இதெல்லாமே இவங்க பின்னாடி நிற்கும். இவங்க பின்னாடி நின்றுட்டு இவர்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். அடிமையாக இருந்து திராவிடத்தை வீழ்த்துவதற்கான எல்லா திட்டத்தை, இன்னைக்கு கூட பாருங்கள், மாம்பழம் அன்புமணி அவன் சொல்கிறான், இந்த கேஸ் சிலிண்டர் விலை ஏறுது. இப்போ இந்தியா முழுவதும் பல இடங்களில் 3 நாளைக்கு தான் 4 நாளைக்கு தான் ஹோட்டல் ஓடுங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப்பில் செய்திகள் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காமல் எந்த நிர்வாகமும் தெரியாமல் இருக்கக்கூடிய மோடியை, RSSஐ ஒரு வார்த்தை கூட பேசாத அன்புமணி தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் ஸ்டாலினை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். வெட்கமாக இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இவனுங்கெல்லாம் சேர்ந்து இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ அதனால் இந்த தேர்தல் அப்படிங்கிறது சாதாரணமான 2 கட்சிகளுக்கு இடையில் நடக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதுங்கிறதில்ல. இது சித்தாந்தம் தொடர்பானது. திராவிடமா ஆரியமா? திராவிடம் மனிதம் பேசுகிறது, ஆரியம் என்ன பேசுகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.